ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னால் டெய்லி ரொட்டீன் போட முடியல. அதுக்கு பதில் நான் இன்றைக்கி பண்ண மாங்காய் ஊறுகாவை எடுத்து போட்டிருக்கேன். இன்றைக்கி எனக்கு ரொம்பவே சோர்வாக இருந்துச்சுங்க. அதனால் என்னால் வீடியோலாம் எடுக்க முடியல. இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மாங்காய் எடுத்துக்கோங்க. அந்த மாங்காவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஒரு 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டும் வச்சுருங்கங்க, கல்லுப்பு. அப்போ தான் அந்த மாங்காயில் போய் உப்புலாம் சாரும். இது மாதிரி இருக்குங்க மாங்காய். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பொடி தயாரிக்கணுங்க. அந்த பொடி பார்த்திங்கன்னா என்னென்னா, கடுகை வறுத்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு, அது கூட 3 வரமிளகா, கொஞ்சோண்டு பெருங்காயம் அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு, அதை தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு வச்சுருங்கங்க. அது ஆறுனதுக்கப்புறம் அதை நைஸாக பவுடராக்கி அதை தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கடாய் எடுத்து அந்த கடாயில் 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுங்க. ஊறுகாய்க்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்குறது நல்லெண்ணெய் தாங்க. இந்த பொடியும் அந்த நல்லெண்ணெயும் தாங்க டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த பொடியை மறக்காமல் அரைச்சிருங்க. இது புளி சாதத்துக்கு கூட இந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது தாங்க அந்த பொடி. இப்போ நான் ஒரு கடாய் எடுத்து 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. குழிக்கரண்டினா என்னோடது கரண்டி பார்த்திங்கன்னா சின்ன கரண்டி, அதனால் 3 குழிக்கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு துண்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. அது கூட கடுகும் போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூளே போட்டு நல்லா கிண்டிடுங்கங்க. அது கூட நம்ம காய வச்சுருந்தோம்ல மாங்காய், அதையும் போட்டு நல்லா கிளறுன்னு கிளறி எடுத்துருங்கங்க. சிம்மில் வச்சு கிளறுங்க. அப்போ தான் மாங்காய் பார்த்திங்கன்னா நல்லா மிளகாத்தூள்லாம் அப்சார்ப் ஆகி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியும் போட்டு நல்லா கிளறி எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். மாங்காய் புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே இருக்கும். இனிப்புக்காண்டி கொஞ்சோண்டு நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை மட்டும் தட்டிடுங்கங்க. அப்படி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சுன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த வீடியோவுக்கு போய் பாருங்கங்க. இந்த மாதிரி மாங்காய் ஊறுகாய் போட்டு வச்சுட்டிங்கன்னா மழை காலத்தில் ஈஸியாக நம்ம ஏதாவது தொட்டுக்க இல்லைன்னா கூட இந்த மாங்காய் ஊறுகாவை சைடிஷாக வச்சு கூட சாப்பிட்டு எழுந்திரிச்சிடலாங்க. இது ரசம் சாதம், மோர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாங்க உங்களை. நான் மீண்டும் நாளைக்கு கண்டிப்பாக என்னோடய விலாகை கண்டினியூ பண்ணுறேங்க. இன்றைக்கி என்னால் கண்டினியூ பண்ணல, டயர்ட்னால என்னால் கண்டினியூ பண்ண முடியல. மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. பாய். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.